அப்துல் கலாம் சொன்னால் அது மோட்டிவேஷன். இது மாதிரி களிச்சடைகள் சொன்னால் அதுக்கு எப்படி மோட்டிவேஷனாக இருக்கும்? ஆன்மீகங்கிற பேரில் ஒரு ஆர்எஸ்எஸ் களிச்சடை அவன். சங்கருக்கும் மகாவிஷ்ணுக்கும் வரக்கூடிய அந்த கருத்து மோதல்ல மாணவிகள் பூரா தன்னுடைய ஆசிரியரை எதுக்குறாங்க, மகாவிஷ்ணு சொல்லுவதை ஆதரிக்கிறாங்க. அப்போ அரை மணி நேரத்தில் அந்த அத்தனை மாணவிகளையும், ஆயிரக்கணக்கான மாணவிகளையும் வசியம் பண்ணிட்டான். சிந்திக்க வைப்பது கடுமையான வேலை, ஆனால் முட்டாளாக்குவது எளிமையான வேலை. இது இந்த மகாவிஷ்ணு பண்ணியிருக்காங்க. மகாவிஷ்ணு அலங்காநல்லூர் பூர்வீகம். அங்கே என்ன பண்ணுறான்? காயகல்ப லேகியம் தயார் பண்ணுறான். ஆண்மை விருத்தி, குரூப் செக்ஸுக்கு. இதுதான் இவனுடைய அடையாளம். நான் செய்த குறும்புன்னு பல கோடி செலவு ஒரு படம் எடுத்து இந்த ரிலீஸ் ஆகுது. அது என்ன குறும்புன்னு தெரியல. விந்துவை நான் நெற்றியில் நிற்க வச்சு உயிரை உண்டாக்குவாங்க. மந்திரத்தை உச்சரித்தால் நெருப்பு மழை பெய்யுங்கிறான். மந்திரத்தை உச்சரித்தால் நீங்கள் பெரிய மேக வெடிப்பை என்னால் ஏற்படுத்த முடியுங்கிறான். பறக்கலாங்கிற இதெல்லாம் மிக பிற்போக்குத்தனமான மூடத்தனமான கொள்கை. இதெல்லாம் ஆங்கிலேயம் வந்த பிறகு இதெல்லாம் அழிச்சிட்டான், எரிச்சிட்டாங்கிறான். ஆர்எஸ்எஸ் உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சின்னு அந்த பள்ளிக்கூடத்தோடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர். அந்த அம்மா தான் சிஓ மூலம் என்சிசி மாணவர்களை முதல் மரியாதை கொடுக்க வச்சு யூனிஃபார்மோட அந்த அம்மா அவனை கூட்டிகிட்டு போய் காமாட்சி கல்வித்துறை சிஓ 2 பேருமே ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் தான். சிஓவை கைது செய்ய வேண்டிய இந்த தமிழக கல்வித்துறை அந்த அம்மா பண்ணிட மாட்டேங்குது. அப்போ அன்பில் பொய்யாமொழி மகேஷுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. உங்களுடைய கட்டுப்பாட்டில் கல்வித்துறையே இல்லையா? ஆர்எஸ்எஸ்கார கட்டுப்பாட்லையும் நாம் தமிழர் கட்டுப்பாட்டில் இருக்கா? நீங்கள் உதயநிதிக்கு சொம்பு தூக்குறதா உங்கள் வேலையா? அன்பில் மகேஷ் பதவி விலகணும்னு சொல்கிறீங்களா? இல்லை, அன்பில் மகேஷுக்கு எந்த மகேஷ் வந்தாலும் இப்படி தாங்க இருக்கும். திமுக கொள்கையிலிருந்து அது விலகிருச்சு. ஓட்டு வாங்குவதற்கு பிஜேபி எதிர்க்கணும், நோட்டை பாதுகாப்பதற்கு பிஜேபி ஆதரிக்கணும், வாக்கு வாங்குவதற்கு முஸ்லீம் கிறிஸ்தவனுடைய வாக்கு வேணும்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் எதுக்கணும். இந்த பணத்தெல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் பதுக்கணும், இங்கே சொத்தாக மாற்றணும், கொள்ளையடிக்கணும், திருடுவதை வெள்ளையாக்குவதற்கு தேர்தல் வேலை செய்யறதுக்கு பிஜேபியுடைய உறவு வேணும். இதுதான் இரட்டை வேடம் திமுக. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் பங்கேற்றிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். சமீப காலம் அந்த ஒரு 2-3 நாளாக வைரலாக வருது மகாவிஷ்ணு, அவரை பற்றி தான். அப்போ அவர் கைதும் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மகாவிஷ்ணு பரம்பொருள் அறக்கட்டளை ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக வச்சுருக்காரு, மொரிஷியஸில் வச்சுருக்காரு, இலங்கையில் வச்சுருக்காரு, பல நாடுகளில் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை இயங்குகிறது. சின்ன வயசாக இருக்காரு, எப்படி இவ்வளோ வருஷத்தில்? அது ஆன்மீகத்துக்கு வயசே தேவை. வயதானவர்களும் ஆன்மீகம், வயது குறைந்தவர்களும் ஆன்மீகம். நீங்கள் நித்யானந்த ஒரு விஷயம் சொல்கிறார். நான் திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருந்தேன், சின்ன இளைஞன். என்ன வீடுகளுக்கு பூஜை செய்வதற்கு என்ன சைக்கிள் கேரியர் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனால் என்னைய பூஜை பண்ண சொல்லுவாங்க. நான் பூஜை செய்வேன். பூஜை செய்து முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. 10 ரூபா வாங்கிட்டு திருப்பி என்னை கொண்டு போய் என்னுடைய ஆசிரமத்தில் சைக்கிள் பின்னாடி உட்கார வச்சு கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. என்னை ஏண்டா இவ்வளோ பெரிய ஆளாக ஆக்குனீங்க? அவர் சொல்கிறார், இவ்வளோ ஒரு சர்ச்சைக்கையாக ஆக்குனீங்க. நான் ஒரு நாட்டையே உருவாக்கிட்டேன். கோஸ்டரிக்காங்கிற ஒரு நாடு, வட அமெரிக்காவில் ஒரு தீவையே விலைக்கு வாங்கி ஒரு கைலாசத்தை உருவாக்கிட்டேன். என்னுடைய இந்த கைலாசத்தை ஐநா சபை அங்கீகரிச்சிருச்சு. நான் அங்கே தாண்டா சும்மா சுற்றி தெரிஞ்சேன் 10 ரூபாயை வாங்கிட்டு. அவருடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ இவரும் இப்போ ஃபியூச்சரு இவர் ஒரு கைலாசா, இவர் வட அமெரிக்கா, இவர் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவை வாங்கிட்டு அங்கே என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் இந்து மதம் என்பது
நீங்கள் நிறைய மூட நம்பிக்கைகளை விதைத்து வச்சிருக்கு. கூன் குருடு நொண்டி செவிடு ஊனமுற்றவர்களாக நீங்கள் பிறப்பதற்கு பெரிய பாவம் பண்ணியிருக்கேங்கிறார். முற்பிறவியில் செஞ்ச பாவம் தான் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க. மாணவி ஏன் அழகா இல்லை? அந்த மாணவி முற்பிறவியில் பெரும் பாவம் பண்ணியிருக்கா. அப்போது இதெல்லாம் தற்கொலையை தூண்டுகிற ஒரு அடிப்படை விஷயம். மனோதத்துவ டாக்டர் என்ன சொல்கிறான், ஒரு மனிதனை அவனுடைய உடலை காரணம் காட்டி அவனை நீ எந்த விதமான அறிவுரையும் சொல்லாத, அது இயற்கை. மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு, அது பாவம், அது நீ செஞ்ச பாவத்தையும் மொத்தம் உருவம், அதுதான் உனக்கு உடல் அங்கீகாரமாக இருக்கு. இதை அந்த மாணவிகிட்ட மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக கொடுத்த பிறகு நீங்கள் சங்கருக்கும் மகாவிஷ்ணுக்கும் வரக்கூடிய அந்த கருத்து மோதல்ல மாணவிகள் பூரா தன்னுடைய ஆசிரியரை எதுக்குறாங்க, மகாவிஷ்ணு சொல்லுவதை ஆதரிக்கிறாங்க. அப்போது அரை மணி நேரத்தில் அந்த அத்தனை மாணவிகளையும், ஆயிரக்கணக்கான மாணவிகளையும் வசியம் பண்ணிட்டான். ஒரு சிந்திக்க வைப்பது கடுமையான வேலை, ஆனால் முட்டாளாக்குவது எளிமையான வேலை. இதை இந்த மகாவிஷ்ணு பண்ணியிருக்கான். மகாவிஷ்ணு அலங்காநல்லூர் பூர்வீகம். அங்கே என்ன பண்ணுறான், காயகல்ப லேகியம் தயார் பண்ணுறான் ஆண்மை விருத்திக்கு, குரூப் செக்ஸுக்கு. இதுதான் இவனுடைய அடையாளம். நான் செய்த குறும்புன்னு பல கோடி செலவில் ஒரு படம் எடுத்திருக்கான், இந்த ரிலீஸ் ஆகலை. அது என்ன குறும்புன்னு தெரியல. விந்துவை நான் நெத்தியில் நிற்க வச்சு உயிரை உண்டாக்குவாங்கிறான். மந்திரத்தை உச்சரித்தால் நெருப்பு மழை பெய்யுங்கிறான். மந்திரத்தை உச்சரித்தால் நீங்கள் பெரிய மேக வெடிப்பே என்னால் ஏற்படுத்த முடியுங்கிறான், பறக்கலாங்கிறாரு. இதெல்லாம் மிக பிற்போக்குத்தனமான மூடத்தனமான கொள்கை. இதெல்லாம் ஆங்கிலேயம் வந்த பிறகு இதெல்லாம் அழிச்சிட்டான், எரிச்சிட்டாங்கிறான். இப்படி விஞ்ஞானத்துக்கு ஒத்துக்கொள்ளாத, விஞ்ஞானம் ஒப்புக்கொள்ளாத பல விஷயங்களை இதுதான் அறம், இதை சொல்லுவதற்கு ஆர்எஸ்எஸ் உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சின்னு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், அந்த அம்மா தான் சிஓ மூலம் என்சிசி மாணவர்களை முதல் மரியாதை கொடுக்க வச்சு யூனிஃபார்மோட அந்த அம்மா அவனை கூட்டிகிட்டு போகுது. மூடத்தனம் முட்டாள்தனமான ஒரு நபரை பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாமல் நீங்கள் அழைத்து கொண்டு போய், நீங்கள் பெரியார்தாஸ் தான் சொல்லுவார், மறைந்த பெரியார்தாஸ். அவர் பச்சை பாசையில் தத்துவத்துறை பேராசிரியர். அவர் தான் சொல்லுவார், முட்டாளாக வர்றான், மேலும் அவனை முட்டாளாக்குவது என்னுடைய வேலைங்குவார். எது சிலபஸ் அப்படித்தானே இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? இதில் தலைமை ஆசிரியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஆனால் சிஓக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? இல்லைங்க, அதாவது சிஓ தான் இதுக்கு பொறுப்பு. இது யாரை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. அதாவது தமிழரசி இப்போ திருவள்ளூருக்கு மாற்றப்பட்ட அந்த தலைமை ஆசிரியர் அந்த அம்மா ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் தயவுசெய்து மாணவிகளை நீங்கள் கடுமையாக உங்களுடைய கொள்கைகளை சொல்லிடாதீங்க, எதை செக்ஸை. அந்த அம்மா கெஞ்சுது, வீடியோ இருக்கு, நான் என்ன பேசணும், அதம்மா கேட்குது. அவன் நல்லா படிக்கணும், நல்ல எதிர்காலத்தில் இருக்கணும், எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகம் கொடுங்க, அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுங்க, உங்கள் ஆன்மீகம் உங்களுடைய பாலியல் சம்மந்தமான கருத்தெல்லாம் சொல்லிடாதீங்குது, கெஞ்சுது. அதை வீடியோ எடுத்திருக்கான் ஒருத்தன். சிஓவை கைது செய்ய வேண்டிய இந்த தமிழக கல்வித்துறை அந்த அம்மா பண்ணிட மாட்டேங்குது. அப்போ அன்பில் பொய்யாமொழி மகேஷுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நாம் தமிழர் சிவராம நீங்கள் 13 வயசு மாணவியை ராத்திரி 3 மணிக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் கற்பழிக்கிறான். அவன் போலி என்சிசி ஆஃபீஸர், கிருஷ்ணகிரி தருமகிரி எல்லா மாவட்டத்துலேயும் வருஷக்கணக்காக பணியாற்றியிருக்கான். அப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் கல்வித்துறையே இல்லையா? கல்வித்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? ஆர்எஸ்எஸ்கார கட்டுப்பாட்லையும் நாம் தமிழர் கட்டுப்பாட்டில் இருக்கா? நீங்கள் உதயநிதிக்கு சொம்பு தூக்குறது அவங்க வேலையா? அன்னைக்கு கூட ரிசைன் அன்பில்னு சொல்லிட்டு ட்விட்டரில் எல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. கல்வி என்பது மாணவிகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற பிளாட்ஃபார்ம் அது. அப்துல் கலாமை கூட்டிகிட்டு போய் பேச சொன்னால் அப்துல் கலாம் சொன்னால் அது மோட்டிவேஷன். இது மாதிரி களிச்சடைகள் சொன்னால் அதுக்கு எப்படி மோட்டிவேஷனாக இருக்கும்? ஆன்மீகங்கிற பேரில் ஒரு ஆர்எஸ்எஸ் களிச்சடை. அவன் இயற்கையாகவே ஊனமுற்று பிறந்த குழந்தைய ஐரோப்பா நாடுகள் அப்போவே அழிச்சிட்றான்.
இங்கே அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் மிகப்பெரிய கருமா, கடவுள் சபிச்சு விட்டுட்டான் இப்படி சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை அது அப்போ வாழ்க்கையை முடிச்சு வைக்கிறது தானே இது. இது சத்தம் இல்லாமல் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க உள்ளே போடுறான். சத்தம் இல்லை, சத்தம் போட்டே வர்றான். நீங்கள் காமாட்சி கல்வித்துறை சிஓ 2 பேருமே ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் தான். நீங்கள் சைதாப்பேட்டை ஸ்கூலு, அசோகநகர் ஸ்கூலு, இதை விட நீங்கள் அவன் அந்த ஆள் திருச்சி பெரம்பலூரில் இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு காவல்துறை அனுமதி வாங்கியிருக்கான். பள்ளிக்கூடத்துக்குள்ள இந்த சர்ச்சையான பிறகு அதை அரசு முடிச்சுட்டு அதை ரத்து பண்ணியிருக்கு. அன்பில் மகேஷ் வந்து பதவி விலகணும்னு சொல்கிறீங்களா? இல்லை, அன்பில் மகேஷுக்கு எந்த மகேஷ் வந்தாலும் இப்படி தாங்க இருக்கும். திமுக கொள்கையிலிருந்து அது விலகிருச்சு. வீரமணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. மதிவதனி சத்தத்தையே காணா, அருள்மொழி ஆலையா காணா, சுபவி என்ன ஆச்சுன்னு தெரியல. 4 பேர் தான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை வகுப்பாளர்களாக நீங்கள் ஆலோசனை சொல்கிறவங்க. யாருக்கு? முருகன் கோயிலுக்கு உங்கள் வேலை இல்லை சொன்னாரா வீரமணி? சேகர் பாபு கூட என்ன சொன்னார்? முத்தமிழ் முருகன் மன்றம் கோயிலுக்கு நீங்கள் ஆன்மீக சேவை செய்வது உங்களுடைய பணி அல்ல. அரசு கஜானாக்கு வருதா அதை அரசு நிதியில் சேர்த்துங்க, அதுதான் உங்கள் வேலையை தவிர முருகனுக்கு விழா எடுப்பது, முருகனுக்கு பூசை பண்ணுறது உங்கள் வேலை இல்லை சொன்னாரா இல்லையா? அப்போ இதுக்கு ஏன் சத்தத்தை காணோம்? பள்ளிக்கூடத்தில் அங்கே முருகனுக்கு பக்தர் விரும்பினா போகிறான், விரும்பாட்டி போயிடறான். இது அப்படி இல்லையே. பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் மாணவர்களுக்கு விதையை விதைப்பது, நஞ்சை கிளப்பது ஒன்று தான். இல்லை, அதாவது இப்போ கூட்டணியாக வந்து இவங்க போக மாட்டாங்க, அது வந்து தெரிஞ்ச விஷயம். திமுக பாஜக கூட போகாது. ஆனால் சித்தாந்த ரீதியாக ஒன்று போய்ட்டு இணைஞ்சிட்டாங்களா? இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு வாங்குவதற்கு பிஜேபி எதிர்க்கணும், நோட்டை பாதுகாப்பதற்கு பிஜேபி ஆதரிக்கணும். இன்கம் டேக்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இது ரெண்டும் தான் இவர்கள் அடிக்கிற கொள்ளையை காப்பாற்றுகிற டிபார்ட்மெண்ட். அப்போது இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் பயந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் அடிக்கிற கொள்ளை பூரா இவர்களுக்கு தெரியாமல் அடிக்க முடியாது. அப்போது வாக்கு வாங்குவதற்கு முஸ்லீம் கிறிஸ்தவனுடைய வாக்கு வேணும்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் எதுக்கணும். இந்த பணத்தெல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் பதுக்கணும், இங்கே சொத்தாக மாற்றணும், கொள்ளையடிக்கணும். 2 தேர்தலுக்கும் 5000 கோடி 10,000 கோடி வேணும். இதெல்லாம் எங்கே திருடுறீங்க? இங்கே தான் திருடுறீங்க. திருடும்போது பிஜேபி பார்த்துட்டே இருப்பான், கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டே இருப்பான். அப்போது இவர்களுக்கு திருடுவதை வெள்ளையாக்குவதற்கு, தேர்தல் வேலை செய்கிறதுக்கு பிஜேபியினுடைய உறவு வேணும். இதுதான் இரட்டை வேடம் திமுக. அதிமுக ஒத்தை வேடம். நான் பிஜேபி தாயா, நானே பிஜேபி தான். என் கட்சி வந்து மண்சோறு திங்கிற கட்சி தான். ஜெயலலிதா உடம்பு சரியில்லைன்னா, எடப்பாடி உடம்பு சரியில்லைன்னா எங்கே போயிடுவான்? நேராக கோயிலுக்கு போயிடுவான். மங்காத்தா கோயிலுக்கு போய் மண்சோரை திருட்டு வந்துடுவான். இல்லை மாவேலை சோரம் எடுப்பான், இல்லை வேப்பலை ஊர்வலம் போவான், பால் காவடி எடுப்பான், பன்னீர் காவடி எடுப்பான். அது அப்போ அவன் சொல்லிட்டான், எனக்கு பெரியாருக்கு சம்மந்தம் இல்லையா. எம்ஜிஆரே சொல்லிட்டார், ஜெயலலிதாவும் சொல்லிடுச்சு, பெரியாருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் என்னுடைய வாக்காளர் என்ன நம்பி ஓட்டு போடுறான். ஆனால் திமுக சனாதனத்தை சொல்லி ஏமாற்றுகிற கட்சியே மாறிப்போச்சு. சரிங்க சார், நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம்.